தம்பி, ஐயோ காப்பாத்துங்க தம்பி, தம்பி, ஐயோ கதவை தரங்க தம்பி. தம்பி, நான் பக்கத்து ஊர் அசனாபுரத்துல இருக்கேன். என் பொண்ணு பிரசவ வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா. உங்க வீட்டுல டாக்டர்மா இருக்காங்களாமே, அவங்கள கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. நந்து, வாங்க வாங்க. யார் இந்த நேரத்துல? இதோ வரேன். வணக்கம். சாம்பார் இருக்கானம்மா? இல்ல, வெளியே போயிருக்கான். ஓ, அப்போ தர்மலிங்க இருக்காரம்மா, கொஞ்சம் பேசணும். குடிச்சிட்டு வந்து என்ன பேச போற? குடிச்சிட்டு பேசுறதுக்காக வரலம்மா, பேசுறதுக்காக குடிச்சிட்டு வந்த தைரியத்துக்காக. மாமா 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 மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. மகாலட்சுமி மாதிரி உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுங்க. அவ சாவுக்கு நாங்களே காரணமாயிட்டோம் மாமா. எழுந்துரு. குடிச்சிட்டு வந்த நினைச்சேன், எனக்கு அந்த பழக்கம் இல்ல. நீங்க எல்லாரும் என் கையில இங்க, உன் புள்ள என் தம்பி கையில அங்க. ஒரு நிமிஷம் பாருங்கம்மா. மாமா நீ கொஞ்சம் வெளியே பாருங்க. அடங்கல ஆடுனீங்க, இழிச்ச வாயனாக்குனீங்க. உடுவனா என்னைய உன் தலையெழுத்து. படிச்சுட்டு மேல வந்தவங்கள பாத்துருக்கேன், படிப்புக்காக மேல போறவன இப்பதான் பாக்குறேன். வலிக்குதா? அருவா எடுக்கிற எதிரியா அறிவால் அடிக்கிறோம்டா. உன்னை நான் தான் கொள்ளுமா? உன்னை விடாதீங்க அந்த பயலை. என்னையா அது லீல? இவங்க எல்லாரையும் உங்ககிட்ட வரவழைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்திக்கிட்டே? அநியாயமா இல்ல? சரிடா, நீ என்கிட்ட ஒப்படைச்ச வேலையை நான் முடிச்சிட்டேன். நான் கிளம்பிட்டா? பேச மாட்டா, வேலை முடிச்சுல. சரி வாடா. சாக்க மாட்டேன். எனக்கு காப்பாத்து மாமா. நந்து நந்து நந்து, உன்னை காப்பாத்திடுவேன். நந்து நந்து
நம்ம வீட்டை சுடுகாடாக்கிட்டாங்க. பசுபதி, எங்க அப்பா பணத்தோட உன் வீட்டுக்கு வந்த உன் பணத்தோட தான் வெளியே போவேன். தேடுங்கடா அந்த புறம்போக்க. கீழே வாடா. அங்க போய் தேடுங்கடா. தேடுங்க தேடுங்க தேடுங்க, வீடு பூரா தேடுங்க. அவனை கொல்லாம விடக்கூடாது. அண்ணா, இந்த வீட்டுல யாரும் இல்லண்ணா. பயந்தாங்கொல்லி நாயே. அண்ணா, இந்த ரூம்ல யாரும் இருக்காங்கண்ணா. எங்க உன் புருஷன் எங்க? தெரியாதுப்பா, தெரியாது. சொல்லுங்க, அவன் அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. உன் குங்குமத்தை பறிக்க கூடாதுன்னு நினைச்சதால என் குடும்பத்தை நான் பறி கொடுத்துட்டாக்கா. கொண்டுட்டாக்கா. யாரும் இல்ல, ஒருத்தரையும் விட்டு வைக்கலாக்கா. எறும்பு கூட கெடுதல் பண்ணாத எங்க அப்பாவை கொண்டுட்டாக்கா. சின்ன 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 பிள்ளைங்க அவங்களே கொண்டுட்டாக்கா. அக்கா ப்ளீஸ், அவன் எங்க இருக்கான்னு சொல்லுக்கா. உன்னை கையெடுத்து கும்பிடுறாக்கா. தலைவடிச்சு போல இருக்குக்கா. என் நரம்பெல்லாம் தெரிக்குது, என் நரம்பெல்லாம் தெரிக்குது. ப்ளீஸ், உன்னை கையெடுத்து கும்பிடுறாக்கா. உன் கால வேண்டாம் பிடிக்கிற. அவன் எங்க இருக்கான்னு சொல்லுக்கா ப்ளீஸ். நீ வரைய தெரிஞ்சு ஓடி போயிட்டாரு. எங்க 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 ஓடி போயிட்டாவன்? எங்க இருந்தாலும் அவனை தீர்த்து கட்டிய தீர்வேன். இன்னையில இருந்து இது அவனோட வீடு இல்ல, எங்க அப்பாவோட சமாதி. ஏய், ரெடி பண்ணுங்க சீதையா. அக்கா, நீ உன் பிறந்த வீட்டுக்கு போயிடு. தர்மலிங்க ஐயாவோட உடல் தகனமா நடத்தல குடும்பம் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை இன்னைக்கு இல்லாம போனாலும் நாளைக்கு, நாளைக்கு இல்லாம போனாலும் அடுத்த நாள் நான் கொன்னே தீருவேன். அவ இந்த நிமிஷத்துல இருந்து செத்து போயிட்டான்னு நினைச்சுக்க. போயிடக்கா, போயிடு. அப்பா, எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற உங்க பணத்து மேல சாட்சியா, குதிச்சுக்கிட்டு இருக்கிற என் ரத்தத்து மேல சாட்சியா சொல்றேன். எல்லாரையும் படிக்க வைக்கணுங்கிற உங்க லட்சியத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அதுக்காக சாகடிக்கவும் தயாரா இருக்கேன், சாகவும் தயாரா இருக்கேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அங்க எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதுக்கு சாட்சிகளே இருக்காது சார். எந்த கேஸும் நிக்காது, எதையும் ப்ரூவ் பண்ணவும் முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும். He is a cold-blooded bastard. ஆமா சார், நான் கோல்ட் சார். அந்த சாம்பார் ஹீட் சார். கோல்டு பிளட்டட் பாஸ்டர்னா அறிவு கட்ட அறவே கடன் அர்த்தம். முதல்ல வெளியே போங்கயா. வெளியே போறதுக்கு பயந்துகிட்டு தான் லஞ்சம் கொடுத்து உள்ள. லஞ்சம்? வெளியே இருக்கிற கான்ஸ்டபிள் கேளுங்க சார். ஏன் அவரை கேளுங்க சார். அது வெக்கமா இல்ல? அவனை முதல்ல வெளியே அனுப்பியா. வெளியே போனா என்ன கொண்டுடுவாயா? வேணா அவருக்கு 1 லட்சம் தரேன். என்ன இங்க இருக்க முடியா? அவர் லஞ்சம் வாங்க வரையா? ஏன் வாங்க மாட்டாரா? நீ வாங்கினல சார். நாம அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணால அவங்க பெயில்ல வெளியே வந்து மறுபடியும் வெட்டிக்குவாங்க. என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. அவங்க 2 பேரையும் 1 வருஷம் வரைக்கும் இந்த மாவட்டத்திலேயே இருக்க கூடாதுன்னு வெளியேற்றுங்க. அதுக்குள்ள யார் இங்க வந்தாலும் ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுத்துருங்க. 1 வருஷத்துக்கு அப்புறமா ஒருத்தர் வெட்டிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நிச்சயம் வெட்டிக்க மாட்டாங்க சார். இன்னைக்கு இருக்கிற கோபம் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிற கோபம் அடுத்த நாள் இருக்காது. 1 வருஷத்துல மறந்தாலும் மறந்துடுவாங்க. நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இவங்க போவாங்களா? போவாங்க. இவன் பயத்துல போவான், சாம்பாத்தா அப்பா லட்சியத்துக்காக போவான். அவனை நான் சம்மதிக்க வைக்கிறேன் சார். சார், அவன் வந்துட்டான் சார்.
ஏய், வலையை எடுத்துட்டு வாங்க. ஏய், பசுபதி. ஏய். ஏய். அம்மாடியோ, இதுக்கு முன்னாடி புலி சிங்கத்தை தான் வலை போட்டு பிடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்குறேன். உங்க நேரம் அவங்க கையில வலை இருந்ததுனால தப்பிச்சுங்க, இல்லைன்னா உங்களை வகுந்திருப்பான். சாம்பா, சாம்பா, ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு. கேட்க மாட்டேன். உங்க அப்பாவை நான் காப்பாத்துறேன் என்கிட்ட சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? உங்க அப்பாவை நல்லா தெரிஞ்சவங்கிறதால இதை சொல்றேன். என் பேச்சை கேட்காம நீ ஜெயிலுக்கு போயிட்டா 10 பேருக்கு பயன்படுற உன்னோட வாழ்க்கை வயசு ரெண்டுமே வீணா போயிடும். சொன்னா கேளு. சார், என்ன சமாதானப்படுத்தாதீங்க. என்ன கொல்லுங்க, இல்ல என்ன அவனை கொல்ல விடுங்க ப்ளீஸ். சாம்பா, என் பேச்சை கேளு. நான் ஆடுற மதிச்சு 1 வருஷத்துக்கு இந்த பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு எங்கேயாவது போய் இருந்துட்டு வா. திடீர்னு இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா நான் எங்க சார் போவேன்? எனக்கு இந்த ஊரை தவிர வேற எதுவும் தெரியாது. ஓடி போயிடலாம், இல்லைன்னா அவன் படுக்க வச்சு பாட கட்டிடுவான். நம்ம சேட் இருக்கான்ல, அவன் ஊரு போயிடுவோம். ஆமாண்ணே, எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் அருமையான சந்தர்ப்பம். அங்கேயே போயிடலாண்ணே. வயசுல நான் உங்க அப்பாவுக்கு சமமானவன். உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன். உன் வாழ்க்கையை நாசமாக்கிக்காத. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. ஒருத்தனை கொண்டு உன் பகைய தீர்த்துக்க போறியா, இல்ல 100 பேரை படிக்க வச்சு உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற போறியாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கன்னு எஸ்பி சார் சொன்னாரு. கோர்ட் உத்தரவு 2 பேரையும் 1 வருஷத்துக்கு இந்த ஊரை விட்டே போக சொல்லிடுச்சு. இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த குவாரிக்கு அரசாங்கம் சேல் வச்சிருச்சு. கோர்ட் உத்தரவுப்படி எங்க சாம்பாவை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பணும். போயிட்டு வருமா? ராமனை வனவாசத்துக்கு அனுப்புனப்போ அயோத்தி மக்கள் எவ்வளவு வேதனைப்பட்டாங்கன்னு தெரியாது. ஆனா எங்க சாம்பாவை காஞ்சிபுரத்துக்கு அனுப்புனப்ப எங்க ஊரு ஜனங்க அதை விட அதிகமா வேதனைப்பட்டாங்க. அவன் திரும்பி வரப்போற நாளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த எங்க எல்லாருக்கும் மறுபடியும் இந்த கண்ணீர் தான் மிச்சமாச்சு. பாட்டிமா, சில பேரால குடும்பத்துக்கு பேர் வரும், சில பேரால குலத்துக்கு பேர் வரும். ஆனா சாம்பாவால நம்ம நாட்டுக்கே பேர் வர போகுது. சந்தியா, நீ எப்படி இங்க? சாம்பாவை எனக்கு முன்னாடியே தெரியும். தெரியும்னா? அவரை காதலிக்க, அவரை தான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். சாம்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது எப்படி முடியும்? கல்யாணம் செஞ்சு வைங்கன்னு நான் கேட்கல, செஞ்சுக்க போறேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். மாமா, மாமா, என்ன ஞாபகம் இருக்கா? 15 வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு எனக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்தியா, அதுவும் என் காலை கழுவி. ஞாபகம் இல்ல? மறந்து போயிட்ட உறவை ஞாபகப்படுத்தாத. நீ மட்டும்தான் மறந்து போயிட்டியா, இல்ல உன் பொண்ணு என்ன மறந்து போயிட்டாளா? லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்னடி என்னடி இது அவதாரம்? உன் புருஷன் செத்துட்டானே முடிவு பண்ணிட்டியா? கொன்னு இருப்பான்னு நினைச்சேன். சாம்பா கொன்னுடுவேன்னு சொன்னா. ஐயோ, பாத்தீங்களா புருஷன் இருக்கிறப்ப ஏதோ என்ன பதிவு வருது. இப்ப நீங்க இருந்தா என்ன போனா என்னங்க? அம்மா அருமையா சரித்திரத்துல இடம் பிடிக்கிற முடிவு எடுத்திருக்காங்க. நமக்கு தான் எந்த கன்றாவியும் இல்ல, அவங்களுக்கு அது இருக்கட்டும், விடுங்க. சரித்திரம். ஏயா, உன் பொண்ணு தாலி அறுத்தது தப்புன்னு உனக்கு தெரியல? அவ தாலியை அறுத்து தப்பு பண்ணலடா, உன் கையால தாலியை கட்டிக்கிட்டு தப்பு பண்ணிட்டா. செஞ்ச தப்ப இப்ப திருத்திக்கிட்டா. எந்த பொண்டாட்டியும் புருஷன் கையால் ஆகாதவனா இருந்தாலும் பொறுத்துக்குவாளே தவிர கையவனா இருந்தா பொறுத்துக்க மாட்டா. பாபா, இனிமே இந்த ஊர் பக்கமே திரும்பாத. உன் ஊரை ஊட்டியே நான் திரும்பி திரும்பி வரதுக்கு. சாம்பா என்ன சாவல, அவன் உயிரோட இருந்தா என் உயிர் இருக்காது. நான் உயிரோட இருக்கணும்னா அவன் சாவணும், அவன் சாவணும்னா எனக்கு பணம் வேணும், அதை நீ தான் கொடுக்கணும். பணம் நான் எதுக்கு கொடுக்கணும்? பணம் படைச்ச மாவனாச்சே. இப்படி சும்மா மிரட்டினா போலீஸ கூப்பிடுவேன். அப்பா, நீ கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல, நானே கூப்பிடுறேன். யோ பிரசாத், உன்கிட்ட பணம் கேட்டது இவரு கொடுக்கத்தான். டேய், உள்ள இரும்பு பெட்டி இருக்கும், அடிச்சு உடங்கடா. உடந்தலுங்க. சாம்பாவை கொல்றதுக்கு நீ கொடுத்த பிளான் ஏதோ இருக்கு. யோ சொல்லிய. சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. சாம்பா நாளைக்கு கவர்மெண்ட் சீஸ் பண்ணிருக்கிற தன் குவாரியை திறக்கிறதுக்கு இங்க எஸ்பியோட வர போறான். அவன் வீட்ல இருந்து குவாரி 36 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதாவது அவங்க அங்க வந்து சேர்றதுக்கு மினிமம் 1 hour டைம் ஆகும். குவாரிக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி உள்ள கண்டனூர் மலை கிட்ட நாம ஆல்ரெடி வந்து சேர்ந்திருப்போம். லேண்ட்மைன்ஸ் பிளாஸ்டிங் சம்பந்தப்பட்ட
ஓங்கோல் நாகலிங்கம்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான். இப்போதைக்கு அவன் சப் ஜெயில இருக்கான். இன்னைக்கு ராத்திரி அவனை நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். நம்ம கண்ணு முன்னாடி போற சஃபாரிங்களை நம்ம கண்ணு முன்னாடியே அவன் வெடிக்க வைப்பான். ஆண்டவன் ஏதோ ஒரு ஊத்துல வருவான்டா. இப்ப யூனிஃபார்ம்ல வந்திருக்கான். ஐயோ ஏய் டேய், இவனே நம்மோட கூட்டிட்டு வாங்கடா, உபயோகப்படுவா. நாகலிங்கம் வண்டி எந்த ரூட்ல வரும்? அதோ அந்த ரூட்ல தான் வருவான். டேய் முண்டா, அண்ணா பெட்டி எடுத்துட்டு வாடா. சரிண்ணா. அண்ணா ஒரு பேச்சு கேக்குறேன். சப்போஸ் மழை வந்து இவன் வச்ச பாம் எல்லாம் நனைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தற்கொலை முடிச்சவன கொளுத்து வெயில் கொளுத்து இருக்கிறப்ப மழை கொளுத்துறான் வரான். ஏன் கோவப்படுறீங்க? நல்லது கெட்டது ரெண்டுத்தையும் பேசணும்ல, அதான் கேட்டேன். சே, உன் வாயில இருந்து கெட்டது தவிர நல்லதே போல வந்திருக்காடா. எப்படி வரும்? நான் சேர்ந்திருக்கிற பேட்ச் அப்படியாச்சு. ஆந்திரா சிஎம்க்கு திருப்பதியில வச்ச பாம் மெட்டீரியல் இதான். ஓ சிஎம்க்கு ஒன்னாகல, இன்னைக்கு சாம்பாவுக்கு ஒன்னாகதான். டேய், அடிங்க. வாங்க. வாங்கண்ணா. இல்லைங்க, அது வந்து வாங்க. அவன் நீங்க போங்க. பாருங்க, அந்த மலைக்கு பின்னாடி போலாம். வாங்கன்றல. எதுக்குடா அவனை நோண்டுற? அவனை நோண்டா உங்களுக்கு எங்க வலிக்குது? போங்க. அவனுக்கு மூல வியாதி போல் இருக்கு. விளையாட்டுக்கு ஜோக் அடிச்சா இப்படி கத்துறான். ஜோக்கர் அது. உங்களுக்கு என்னைக்கு புரிஞ்சிருக்கு, இன்னைக்கு புரியறதுக்கு? மனுஷனா பிறந்தா கொஞ்சம் காமெடி சென்ஸ் வேணுங்க. இந்த பாம்காரன் பண்ற லொல்லு பார்த்தாலும் நீ வேற பண்றியடா. அவனோட 6 வண்டி வந்துகிட்டு இருக்கு. அவன் 3வது வண்டியில இருக்கான். சாமா கிளம்பிட்டானப்பா. மூணாவது வண்டியில வரானோ? क्या हो रहा पशुपति? அதே டேய், இவனுக்கு எந்த பாஷையில சொல்லி என் டென்ஷனை புரிய வைக்கிறா? हिंदी தான். कुछ नहीं सेठ, सांबा आ रहा है, इधर कुछ कुछ होता है. இந்த வண்டிகள்லாம் யாருது? நம்மளுக்கு தான். எதுக்கு? நடக்க போற வேடிக்கையை பாருங்க சார். ஹலோ, 6 வண்டி 12 வண்டி ஆயிடுச்சுன்னா எது? அவன் 6வது வண்டியில வரான். டேய் நாகலிங்கம். ஏய், நாகலிங்கம் சார், அவங்க 12 வண்டியில வராங்களாம். அவன் 6வது வண்டியில இருக்கானா? வாய மூடு. வெடிக்கும். எல்லா வண்டியும் வெடிக்கும். வா அப்படி. வா. அடச்சாக், என்னடா அவன் ஆளை எப்படி கடிக்கிறான்? அவனை கொல்றதுக்கு முன்னாடி நம்மள கொண்டுடுவான் போல இருக்கு. அவன் வண்டிங்களை வெடிக்க வைக்கிற டென்ஷன்ல இருக்கிறான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் பாத்துக்குவான் எல்லாத்தையும். अब क्या हो रहा है? யோ பிரசாத், 10 லட்சம் போனா போட்டு இந்த சேட்டு பையலுக்கு பாமா வைங்கடா. இவன் தொல்லை தாங்கல. क्या? மொப்பம் கொய்யா மூடு. எஸ்பி சார், இப்போ இன்னும் ஒரு 12 வண்டி வந்து சேர்ந்துக்கும். டென்ஷன் ஆகாதீங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம். ஏய். இந்த பாட்டை நமக்காக தான் எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு. போன் அடிக்க பாருங்க. ஹலோ, 12 வண்டிக்கு 24 ஆயிடுச்சா? ஆமாண்ணே, சரியா உச்சிமேட்டு கிட்ட 12 வண்டிக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஏய் நாகலிங்கம், பித்திரி பாக்காது, யாருக்கு பயமா இருக்கு. அவன் 24 வண்டியில வந்துட்டு இருக்கானா? அவன் எந்த வண்டியில வரான்? அதான் எனக்கு தெரியல. இப்ப என்ன செய்யறது புரியலையே. இப்போ ஒண்ணும் செய்ய முடியாது. மொத்தத்தையும் செட் பண்ணிட்டேன். வெடிக்கிறது வெடிக்க, அவ்வளவுதான். டேய், அண்ணா, எல்லாரும் கத்தி எடுத்து ரெடியா இருக்குடா. அவன் பாம்புல சாகலன்னா நாம அவனை கொல்றோம். வரா வரா வெடி.
விசிறு. என்னங்க இவன் நம்ம வண்டிக்கு ஆப்போசிட்டா? டேய், நீ பாம் போட்டா தான் வெடிக்கும், ஆனா நான் பார்த்தாலே வெடிக்கும். என் வண்டிக்கு பாம் வச்சா உன் வண்டிங்க எப்படி வெடிச்சதுன்னு பாக்குறியா? புத்துக்குள்ள இருக்கிற பாம்பை வெளியே கொண்டு வரதுக்கு எல்லாரும் புகையத்தான் விடுவாங்க, ஆனா நான் போலீஸ விட்டேன். பிரசாத், நாகா, என்ன முடியாது. ஓ வண்டி விளையாட்டுல எங்களை டென்ஷன்ல விட்டு இவங்களை எங்க வண்டிக்கே பாம் வைக்க வச்சு எங்களை கேன பசங்களாக்கிட்டியே. டேய், ஜனங்களை கொன்னு வாழறவன் நீ, ஜனங்க வாழ வாழறவன்னா. எல்லாரையும் பணி வைக்கணும்னு நினைக்கிறவன் நீ, எல்லாரையும் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவனா. தர்மத்தை அதர்மம் என்னைக்கும் ஜெயிச்சது இல்லடா. எஸ்பி சார், இவன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கொன்னுடு. போலீஸாடா நீ? போலீஸா இருந்து சொல்லலடா, மனுஷனா இருந்து சொல்றேன். படிப்பு படிப்பு உங்க அப்பா செத்தா, உன் அக்கா செத்தா, உன் குடும்பம் மொத்தமா செத்துச்சு. இப்ப நீ என் கையில சாவ போற. உன்னை கொண்டு உன் கோரியை நான் எடுத்துக்கிறப்பா. நான் பக்கத்துல இருந்தா நல்லதுன்னு ஜோசியம் சொன்னது ஓ நன்மைக்காக இல்ல, ஏன் நன்மைக்காக. நீ பொழைச்சு உசுரோட இருந்தா காலையில வந்து பாக்குற. வச்சா Hey!
நிறைவேற்றிட்டேன்ப்பா. உங்க லட்சியத்தை நிறைவேற்றி உங்க பேரை காப்பாத்திட்டேன்ப்பா. இது வரைக்கும் மிருகத்தனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்த நம்ம பூமியில இனிமே மனித நேயத்தை பத்தி பேசுவாங்கப்பா, பேசுவாங்க.